ரொம்ப பேருக்கு வெஜிடபிள் கட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத வேலை தான். அதனால தான் சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் கட் பண்ண வெஜிடபிள்ஸ் கூட விற்பாங்க. நான் குவைத்தில் இருந்தபோது அங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்காவது வெஜிடபிள்ஸ் கட் பண்ண வேண்டிய வேலை இருக்க வேணாம்னு சொல்லிவிட்டு கட் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வருவேன். அதே மாதிரி கட் ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்காக வெரைட்டியாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க ஏற்கனவே. அதுலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் 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 எடுத்து போட்டு வெயிட் போட்டு அதை வாங்கிட்டு வரது உண்டு. ஆனால் நார்மல் ஃபேமிலிஸில் நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தபோது கூட வெஜிடபிள் கட்டிங்கிறது ஒரு எக்ஸசைஸ் ஃபார் த லேடிஸ் அட் ஹோம் அண்டு ரிட்டையர்டு ஜென்ட்ஸ், ரைட்டா? ரிட்டையர்டு ஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா கீழே இருந்து ஹவுஸ் ஓனர் சம்பு பற்றி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டு போனார். இப்போது வெரி ஆக்டிவ் பர்சன், பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ணுவார், மிலிட்ரி டிசிப்ளினோடு பண்ணுவார். அவரும் ரிட்டையர்டு தான், மோர் தேன் 20 years சின்ஸ் ரிட்டையர்மெண்ட்டு. எக்ஸலண்ட் மேன். ஓகே, ஸோ அந்த வெஜிடபிள் கட்டிங்கில் ஆல்மோஸ்ட் டெய்லி டியூட்டியில் எனக்கு இருக்குது. இப்போது எல்லா நாளும் பண்ணுறேன்னு நான் சொன்னேன்னா ஒய்ஃப் சண்டை போட வந்துடுவாள். இன்றைக்கி கான்வர்சேஷனில் ஒய்ஃப் இல்லை, அதனால தைரியமாக பண்ணலாம். அதில் இந்த வெள்ளரிக்காய் இருக்குது பாருங்கள், ஒரு காயும் கட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது இல்லையா? சிலதெல்லாம் நான் எனக்கு தெரியவே தெரியாது, நான் இஷ்டப்படி கட் பண்ணுவேன். ஒய்ஃப் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தா எந்த காயை எப்படி கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ண முடியும் அப்படின்னு. அதில் இந்த வெள்ளரிக்காய் சாலட் பண்ணுறதுக்காக வெள்ளரிக்காயை எப்பவும் கட் பண்ணுறது. இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணால் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஒன்று என்னென்னா அது சில வெள்ளரிக்காய் கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக இது மாதிரி ஒரு சின்ன துண்டை கட் பண்ணிவிட்டு முதல்ல இப்படி தேய்ச்சி 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 அதுலேருந்து இந்த பால் வரும், அதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணிட்டா தான் சாலடுக்கு கசப்பு இல்லாமல் வெள்ளரிக்காய் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்றைக்கி பூசணிக்காய் கொடுத்தாங்க கட் பண்ணுறதுக்கு. பூசணிக்காய் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற விதையெல்லாம் அப்படியே பெற மாதிரி இருக்கும், அது அப்படியே அந்த விதையெல்லாம் எடுத்துடணும். அதை எடுத்துட்டு அதை ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன துண்டாக அதை கட் பண்ணிட்டு அப்புறம் அதனோட பின்பக்கம் இருக்கிற தோல், கெட்டியாக இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் கத்தியாலே ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சதையும் இதில் போயிருக்கு. டசன்ட் மேட்டர். ஆனால் நிறைய ஒரு அரை பிறை வாங்கிட்டு வச்சோம்னா அதில் நிறைய பூசணிக்காய் கட் பண்ண முடியும். இதை ஒரு சின்ன சின்ன பத்த மாதிரி போட்டால் ஐ திங்க் இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாம்பாரில் போடுவான்னு நினைக்கிறேன். பூசணிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். பரங்கிக்காய், பூசணிக்காய் அதெல்லாம் சொல்லுவாங்க. கல்யாணத்தில் விசேஷங்களில் பரங்கிக்காய் சாம்பார் பண்ணுவாங்க. வீட்டில் பண்ணுறதுக்கு பூசணிக்காய் சாம்பார் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, உடம்புக்கு நல்லதுன்றாங்க. டயபெட்டிஸ்க்கு பூசணிக்காய் ரொம்ப நல்லதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தர்பீஸ் பழம் கூட சாப்பிட்லாம் டயபெட்டிஸ் இருக்கவங்க. இப்போ இது 2 தான் இருக்குதுன்னு நினச்சிங்களா? இல்லை, நைஸாக என்ன பண்ணியிருக்கா என் ஒய்ஃபு, இவ்வளோ பெருசு அவரைக்காய் கொண்டு வந்து வச்சுருக்கா. இதையும் கட் பண்ணணும். அந்த அவரைக்காய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளரிக்காய் இன்னொன்று கட் பண்ணணும். ஏன்னா 1 கட் பண்ணி முடிச்சிட்டேன், 2 வெள்ளரிக்காய் வச்சுருந்தாங்க. ஸோ 2வது கட் பண்ணுறேன். அது முடிஞ்சப்பறம் இந்த அவரைக்காயை கட் பண்ணணும். எனக்கு பிடிச்ச காய்கறியில் அவரைக்காய் ஒன்று. இந்த அவரைக்காயில் கூட்டு பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் பொரிச்ச கூட்டுன்னுவாங்க, கொஞ்சம் அரைச்சி விட்டு அது மாதிரி பண்ணுற மாதிரி கூட்டு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அவரைக்காய் வெட்டுறதுக்கு முன்னாடி இந்த சைட்லேருந்து காம்பு ஆயிடும், அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. இந்த காம்பை நம்ம எடுத்து இப்படி ரிமூவ் பண்ணாட்டி வாயில் நாராக மாட்டோம். ஸோ அதனால் அதை பண்ணி ஆகணும். பட்டு ப்ரோட்டீன் இருக்கிற க்ரீன் வெஜிடபிள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அட்லீஸ்ட்டு மந்த்லி 2 அவரைக்காய் பண்ணிவிடுவோம். பீன்ஸ் இருக்கும், காலிஃப்ளவர் இருக்கும். இன்றைக்கி அவரைக்காய். நான் என் ஒய்ஃப் கூட பண்ணுற தகராறு தான் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் நைஸாக இந்த நிறைய இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் நறுக்கிறதுக்குன்ற காய்கறியெல்லாம் நைஸாக எங்கிட்ட தள்ளி விட்ருவேன். இந்த வெண்டைக்காய் மாதிரி சுலபமாக கட் பண்ணக்கூடிய காய்கறியில் நீ வச்சுன்னு கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அது ஒரு ஜாலியான சண்டை தான்.
ரொம்ப நேரம் நீடிக்காது. சும்மா ஒரு செல்ல சீண்டல்னு வாங்கல அதுதான். ஓகே. ஸோ வெஜிடபிள் கட்டிங் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தால் கூட மனைவிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் உதவி பண்ணால் இல்லறம் நல்லறமாக இருக்கும் இல்லையா? சும்மா காஃபி கொண்டா டீ கொண்டா அப்படின்னு ஒய்ஃப் மாத்திரம் தான் வேலை பண்ணுவாங்க அப்படின்ற சுச்சுவேஷன்லாம் இப்போ மாறியும் போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னோடய பிரதர்ஸு எல்லாருமே வந்து ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேன்றது தேவையில்லை. காய்கறி கட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? நல்ல காய்கறி நல்லா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லுவேன், இன்றைக்கி ஃபுட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஏன் தெரியுமா அப்படின்னு என் பையன்கிட்ட கேட்பேன். என்ன அப்படின்னா, நான் தான் இன்றைக்கி காயை கட் பண்ணேன், அதான் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னுவேன். நீங்களும் அந்த மாதிரி ஜோக்கெலாம் அடிக்கலாம். என்ன ரொம்ப ஓல்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓல்ட் இஸ் கோல்டு, பாக்யராஜே சொல்லியிருக்காரு.